ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லாருமே தங்கம் தான் விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் அடுத்த 10 ஆண்டுகளில் தங்கத்தை விட விலை மதிக்க முடியாத ஒரு உலோகம் தேவைப்பட போகுது அப்படிங்கிற ஒரு சென்சஸ் வந்திருக்கு. அதாவது அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த உலோகத்தின் தேவை தங்கத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சு வந்த ஒரு பொருள் தான். அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த உலோகத்துடைய தேவை தங்கத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெள்ளி போல் காட்சியளிக்கும் நிலையில் இதன் விலை தங்கத்தை விட பல மடங்கு குறைவு அப்படின்னாலும், ஆனால் இதோட தேவை அதிகமாக இருக்குது. இந்தியாவில் பித்தளை, வெள்ளி, அலுமினியம் போன்ற உலோகங்களில் பயன்படுத்தப்படும் துத்தநாக, அதாவது ஜிங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நுகர்வு வேகமாக அதிகரித்து வருது. அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் இந்த துத்தநாகத்தோட நுகர்வு 11 லட்சம் டன்ல இருந்து 20 லட்சம் டன்னாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச துத்தநாக சங்கம் சொல்லியிருக்காங்க. ஜிங்க் காலேஜ் 2024 நிகழ்ச்சியில் இதை சொல்லியிருக்காங்க. முதன்மை உற்பத்தியின் அடிப்படையில் உலகளாவிய துத்தநாக சந்தை ஆண்டுக்கு 13.5 மில்லியன் டன்கள் என்று சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, துத்தநாகத்தோட தனிநபர் பயன்பாடு குறித்து பார்க்கும்போது உலக அளவில் சராசரியில் இது இந்தியாவில் உள்ள பயன்பாட்டை விட 4 முதல் 5 மடங்கு அதிகம் அப்படின்னும், உலகளாவிய தரத்தை பூர்த்தி செய்ய துத்தநாகத்தோட பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டிய பல பகுதிகள் உள்ளன என்றும் சொல்லியிருக்காங்க. இந்த துத்தநாகத்தில் தரநிலை அமைக்க அரசாங்கத்துடன் பேசி வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. இது தங்கத்தை விட விலை மதிப்பு குறைவாக இருந்தாலும் அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த துத்தநாகத்தோட ரேட்டு அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. நீங்கள் இந்த துத்தநாகத்தை பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள்கள்லேயே இருக்கும். இதில் ஜிங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது இல்லாமல் இரும்பு எதுவுமே இருக்காது. இந்தியாவில் எஃகு துருப்பிடிக்காமல் பாதுகாக்கும் துத்தநாகம் 23 அப்படிங்கிறது 23% மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.